இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் காஷ்மீரி சிக்கன் யக்னி. ஸோ யக்னிங்கிறது என்னென்னா ஒரு ஸ்டாக்கு. ஸோ இந்த கிரேவி வந்து கொஞ்சம் சூப்பியாக இருக்கும். சிக்கன் வந்து அதோட ஓன் ஜூஸஸ்லேயே குக் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு யக்னி ரெடி பண்ண போகிறோம். யக்னின்னா ஸ்டாக்கு. ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து அந்த சிக்கன் ஸ்டாக் ரெடி பண்ணோன்னா நமக்கு ஹோல் ஸ்பைசஸ் தேவை. ஸோ இதில் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னா அந்த பிளேட்டில் 2 பே லீஃபு, அதுக்கப்புறம் ஷாஹி ஜீரா 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 கருப்பு ஏலக்காய், 2 பச்சை ஏலக்காய், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர், முழு பிளாக் பெப்பர், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து போடக்கூடிய ஸ்பைசஸ். அதுக்கப்புறம் மெயின் இது பெருங்காயத்தூள். ஸோ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஃப்ரை ஆயாச்சு. இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த சிக்கனை நல்லா அந்த நெய்யில் வந்து ஸ்டியர் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து சிக்கன் ஓரளவுக்கு ஸ்டியர் ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும். இப்போ வந்து இதில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னு இருந்தேன். இந்த சிக்கன் யக்னி வந்து வெள்ளை கலரில் தான் இருக்கும். அதனால் நம்ம இதில் வந்து எந்த விதமான ஸ்பைஸ் பவுடருமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட்டு. ஸோ சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். ஒரு கப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு லிட்டு போட்டு மூடிட்டு இதை வந்து லோ ஹீட்டில் ஒரு 20 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு குக் பண்ண போகிறோம். இப்போ வந்து 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஒரு வெங்காயம் நல்ல தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய். ஸோ ட்ரெடிஷ்னலாக இது வந்து ஆட் பண்ண மாட்டாங்க, பட் சம்டைம்ஸ் ஆட் பண்ணுவாங்க. சில பேர் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து வெங்காயம் வதக்கக்கூடாது. ஏன்னா நான் சொன்னாங்களே இந்த டிஷ் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒயிட் கறி மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து காரத்துக்கு வந்து வேறு எதுவுமே இருக்காது. அதனால தான் நான் பச்சை மிளகா ஆட் பண்ணேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் குக் ஆகட்டும். லைட்டாக ஒரு புளிப்பு தயிர் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதில் 1/2 கப்பு தண்ணி. ஸோ இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கட்டி இல்லாமல் நல்லா அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா கட்டி இல்லாமல் அடித்த தயிரை வந்து டெம்பர் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு சாஸ்பேனில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஷாஹி ஜீரா தயிர் ஆட் பண்ணிடலாம். ஸோ தயிர் வந்து எப்படி பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. ஓகே, ஸோ தயிர் ஆட் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தயிர் வந்து இது தனி பேனில் வந்து நல்லா கலக்கலான்னு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து அந்த கறியில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட கர்டு வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கனும் குக் ஆகிடுச்சு, கர்டும் பாயில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த தயிரை வந்து இந்த சிக்கனில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம பாயில் ஆகிட்டுருக்குல, இதை வந்து நம்ம இந்த சிக்கனில் ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட சிக்கன் யக்னி வந்து ஒரு 10 நிமிஷம் கர்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் இருக்குது. ஸோ எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டியே அந்த ஒயிட் கலர். இப்போ நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ட்ரைடு மின்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட ட்ரைடு மின்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ் மின்ட்டை க்ரஷ் பண்ணி போடுங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அந்த ட்ரைடு மின்ட்டுக்கு வந்து ஒரு குவாலிட்டி இருக்குது. அது வந்து ஃப்ரெஷ் மின்ட்டில் வந்து கிடையாது. அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ ட்ரைட் மின்ட் ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு என்ன சொல்ல ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படி லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஸோ 2 மினிட்ஸ் கொதிச்சாச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். ஸோ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சால்ட், பெப்பர் ஏதாவது ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து அந்த காஷ்மீரி ப்ரெட்டு வந்து நல்ல ஃப்ளஃபியாக இருக்கும். அதை வந்து இந்த சூப்பில் முக்கி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ரெசிபி தான் அடுத்து வரப்போகுது பாருங்கள். ஸோ இப்போ வந்து இது அப்படியே இருக்கட்டும். நம்ம சர்வ் பண்ணும்போது நான் காட்டிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட சிக்கன் யக்னி நான் சொன்னேன்ல, இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடும்போது அது ஒரு லேயர் மாதிரி உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே.